விழுப்புரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 40க்கும் மேற்பட்டவங்க பலியான நிலையில் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து முக்கியமான அரசியல் நகர்வுகளை செய்ய திட்டமிட்டிருக்கு தான் டெல்லி. இது தொடர்பாக சென்னை கமலாலயம் வட்டாரத்தில் செய்திகளை சேகரித்தது நம்ம உடுக்கை டீம். சம்பவம் குறித்து நம்மக்கிட்ட விரிவாகவே ஒரு சீனியர் புள்ளி விவரங்களை சொல்ல தொடங்கினார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரு சீட் கூட பெற முடியல அப்படிங்கிறது டெல்லி பாஜக தலைமைக்கு ஏமாற்றத்தை தான் தந்திருக்கு. இருந்தாலும் ஒரு தொகுதியில் பாஜக ஜெயிக்கணும் அப்படின்னா 40%க்கும் அதிகமான வாக்குகளை எடுத்தாதான் முடியும் அப்படின்னு அண்ணாமலை கொடுத்த ரிப்போர்ட் டெல்லி தலைமையை யோசிக்க வச்சிருக்கு. தமிழக அரசியல் களத்தில் ஏற்கனவே இருக்கும் எதிர்க்கட்சிகள் வரிசையில் பாஜக ஆமை வேகத்தில் இனியும் இருக்க முடியாது அப்படிங்கிறத அண்ணாமலை தீர்க்கமாகவே டெல்லி தலைமை கிட்ட பேசியிருக்காரு. திமுக மீதான அட்டாக் அரசியலை தீவிரப்படுத்துவதன் மூலமாகவே பாஜக மாற்று சக்தி அப்படிங்கிறத மக்கள் உணர்வாங்க அப்படிங்கிற உண்மையை டெல்லி பாஜக இந்த தேர்தல் முடிவில் உணர்ந்திருக்கு. இதனால் வரும் காலங்களில் திமுக மீதான அட்டாக் அரசியலை அண்ணாமலை தீவிரப்படுத்துவார் அப்படின்னு சொன்னார் அந்த சீனியர். அதோட இப்போ கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டிருக்க கள்ளச்சாராய மரணங்கள் அப்படிங்கிறது தமிழகத்தின் மனசாட்சியை உலுக்கியிருக்கு. குறிப்பாக இறந்தவங்களுடைய குடும்ப பெண்கள் கதரும் கதறல்களை பார்க்கும்போது தமிழகத்தில் இருக்கும் அனைத்து பெண்களும் தங்கள் வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது போல தான் உணர்றாங்க. இதில் உச்சபட்சமாக போய் நீங்கள் கொடுக்கும் இலவசங்கள் வேண்டாம், அந்த 1000 ரூபாய் பணம் வேணாம், எங்கள் குடியை கெடுக்கும் டாஸ்மாக் கடைகளை மட்டும் எப்படியாவது மூடுங்க அப்படின்னு கருணாபுரம் மக்கள் சொல்லும் காட்சிகள் மனசாட்சி உள்ளவங்களை உலுக்கி இருக்கு. இதுதான் நல்ல சமயம் அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகளும் உணர்ந்து வச்சிருக்காங்க. நேரடியாக விழுப்புரம் சென்ற அண்ணாமலை இறந்தவங்களுடைய வீடுகளுக்கு ஆறுதல் கூறியதோடு இல்லாமல் 1 லட்சம் ரூபாய் பணம் தரப்படும் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காரு. இதை தாண்டி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் எப்படி வந்துச்சு, யார் இதை விற்பனை செஞ்சது, இவங்களுக்கு பின்னணியில் இருக்கும் சக்திகள் யார் யார் அப்படிங்கிறத விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா செய்தியாளர் சந்திப்பு முடிஞ்ச கையோட உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தொடர்பு கொண்டு விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக கடந்த 2023 வருஷம் விழுப்புரம் மாவட்டம் எக்கியார்குப்பம் கிராமத்தில் நடந்த கள்ளச்சாராய சாவுகள் மற்றும் கள்ளக்குறிச்சி சாவுகள் குறித்தும் விரிவாகவே பேசியிருக்காரு. இதன் பின்னணியில் இருக்கிறவங்க யார் அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் டெல்லிக்கு அனுப்பி வச்சிருக்காரு அண்ணாமலை. எப்படி அரியலூர் மாணவி லாவண்யா மரணத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுச்சோ அதே மாதிரி கள்ளக்குறிச்சி சாவுகளுக்கு பின்னணியில் இருக்கும் அரசியல்வாதிகளை தோல் உரிச்சு காட்ட சிபிஐ விசாரணை தேவை அப்படிங்கிற அழுத்தத்தை டெல்லிக்கு தெரிவிச்சிருக்காரு அண்ணாமலை. டெல்லியும் அண்ணாமலையோடைய கருத்துக்கு பச்சை கொடி காட்டியிருக்காங்களாம். இதனால் எந்த நேரமும் சிபிஐ விசாரணைக்கான முன்னெடுப்பு செய்யப்படலாம் அப்படின்னு தெரியுது. சிபிஐ அதிகாரிகள் களத்தில் இறங்கினாங்கன்னா பலர் சிக்கக்கூடும் அப்படின்னு சஸ்பென்ஸ் வச்சு முடிச்சிருக்காரு அந்த சீனியர். இப்படி இருக்கும்போது கள்ளச்சாராய சாவுகளுக்கு பின்னணியில் யார் இருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடும்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் திமுக அமைச்சர் வேலுவோடைய ஆதரவாளர்களான திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன், வசந்தம் கார்த்திகேயன் உள்ளிட்ட பெயர்களை குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. காரணம், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கடந்த வருஷம் நடந்த கள்ளச்சாராய சாவுகளுடைய பின்னணியிலையும் அரசியல் புள்ளிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த வழக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியாமலே இருக்குது. சில முழக்கங்களை முன்வச்சு தமிழக அரசியலில் புயலை கிளப்ப தமிழக பாஜக திட்டமிட்டு வருதான். மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருவைத்துறையை சேர்ந்த அமைச்சர் முத்துசாமி பதவி விலகணும், 1000 டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூடணும் உள்ளிட்ட முழக்கங்களை தீவிரமாக மக்கள் மத்தியில் எடுத்து செல்லும் திட்டமும் இருக்குதான். டெல்லியும் தங்களோட பங்குக்கு அதிகாரிகள் கமிட்டிகள் அனுப்பி திமுக அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் அப்படின்னு டெல்லி வட்டாரங்கள் உறுதியாக சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இதை மாதிரி மேலும் பல அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம உடுக்கை மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.